Hi, welcome to Life of Sangi. Yes, today நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். The reason is three reasons are there. One is I'm self-loved always, so I feel very happy for it. And the second thing is my parents. Yes, என்னோட பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரூ எக்ஸாம்பிளாக நான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் யூ. நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற அந்த லவ் சப்போர்ட், நிறைய பேர் வந்து நேரில் வந்து விஷ் பண்ணிங்க, நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, அப்புறமா வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸோட அப்டேட். இதை கேட்டு தாங்க எல்லாமே நான் அடிக்காத குறைய வீடியோ பண்ணேன் ஏன் போடல என்னை கால் பண்ணிலாம் கேட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். டடாங், இதுதாங்க நம்மளுடைய ஷாப்பு. இப்படி இருக்கிற இந்த ஷாப்பை தான் நம்ம வந்து கொஞ்சமாக வேறு மாதிரி டிசைன் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி டீடாக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பெண்டர்கிட்ட பேசி இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சு அவரையும் கூப்பிட்டு இந்த ஒர்க் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவரும் சீக்கிரமாகவே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சும் கொடுத்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சின்ன விஷயம் கூட, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து நம்மளோட கார்பெண்டர் பார்த்து சரி பண்ணி தான் பண்ணார். பாருங்கள், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அது சைஸ் கொஞ்சமாக ஒரு சின்ன இடம் கேப் விட்டுருச்சு. ஸோ அதுக்காக அதை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட கிச்சன் பார்ட்டிஷன் வந்து இப்படி தான் இருந்தது. பாருங்கள், நல்லா இருக்குல்ல? எஸ். ஸோ கிச்சன் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. அதுக்கான லேமினேட்டும் போய் சீக்கிரமாக ஈஸியாகவே செலக்ட் பண்ணிட்டோம். பட் அதில் இருந்த ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்வன்ஸ் வந்து சரியாக மேட்ச் ஆகவே இல்லை. கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக ஆல்ட்ரு பண்ணி சில கட்டிங்லாம் பண்ணி முடிச்சு தான் அந்த சீக்வன்ஸை வந்து எடுத்தோம். ஏன்னா அந்த பேட்டர்னே வேறு மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ஃபைனலாக அதை காமிக்கிறேன். ஸோ கிச்சன் பார்ட்டிஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கையில நம்ம வந்து ஃபால் சீலிங், அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாரையுமே வர வச்சு அந்த ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுமே நமக்காக ரொம்ப டைம்லாம் பார்க்காம நைட்டுனா கூட பரவாயில்லன்னு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு லைட்டுமே வந்து போட்டு பார்த்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நம்மக்கிட்ட ப்ராப்பராக வந்து தே ஹேவ் ஹேண்ட் ஓவர்ட் இட். திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் கார்பெண்டர். ஸோ அவர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னையோட முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நைட் ஒரு 9:30க்கு தான் போனார். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுடைய டைலிங் ஒர்க்கு, கிச்சன் கவுண்டர் டேபிளோட டைலிங் ஒர்க்கு. ஸோ இது வந்து டைல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்டால் டேபிள் செஞ்சுருந்தோம். அந்த டேபிள் மேலேயே வந்து கிரைனைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி திஸ் இஸ் ஹவ் இட் லுக்டு. நல்லா இருக்குல்ல? எஸ். ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா, சிவில் ஒர்க் ஷாப்போட முன்னாடி அதுக்கு டேபிள்லாம் போடுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி சிவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். என்னோடய அப்பாவும் வந்து மேசன் தான். ரொம்ப வருஷமாக அவர் மேஸ்திரியாக தான் இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆனார். இந்த ஷாப் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கே ஒரு ஆர்வம் வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். எஸ், ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பெயிண்டர்ஸை கூப்பிட்டு பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த ஃபால் சீலிங்க்கெல்லாம் பட்டி பார்க்குறது இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களும் அவங்களுடைய ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய போர்ட் ஒர்க் பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல? டீடாக்ஸ் பேர்லேயே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்க. எஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்ட் 1 வீடியோஸ் தான். ஸோ பார்ட் 2 நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடி